உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையா என்ன சொன்னார் அப்படின்னா, கோர்ட்ல நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, ஒரு வரி கூட நீங்க பத்திரிகையில் எழுதக்கூடாது அப்படின்னு வெளிப்படையா கோர்ட்லயே வச்சு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த குறிப்பிட்ட விவகாரம் சப்ஜுடைஸ், அதாவது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது. இதை பத்தி எப்படி நீங்க பொது வெளியில ஒரு நரேஷன் செட் பண்ணுவீங்க அப்படின்னு கோர்ட்லயே கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் கோர்ட்லயே வச்சு கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய அமைச்சரா வேணுமானாலும் இருக்கலாம், ஆனா இது மாதிரி நீங்க பேசக்கூடாது, ஏன்னா அந்த வழக்கை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் எச்சரித்தார்கள். இது போன்ற பல எச்சரிக்கைகள் இருந்துமே கரூர் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப இதை பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம திரு ஆதவர்ஜுனா அவர்களும் பேசியிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் பேசின இந்த விஷயம் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சிக்கலாக போகி முடிய போகிறது. இது மட்டுமல்லாமல் விஜய் கரூரில் பேசி முடித்து 2 மணி நேரத்திற்குள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் சக்திவேல் அதிரடியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 10 நாள் இந்த தாவேகா அரசுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு கெடு விதித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் SA தர்மதிகாரி மற்றும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு விஜயனுடைய ஒட்டுமொத்த கரூர் சம்பவத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. உண்மையிலேயே இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? நேற்றுக்கு விஜய் அவர்கள் கரூர்ல பேசி முடிச்சு 2 மணி நேரத்திற்குள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தார்? ஏன் எதற்காக விஜய் அரசுக்கு 10 நாள் கெடு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்றுக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பயங்கர எமோஷனா சில விஷயத்தை பேசினார். அதாவது அவரோட பேச்சினுடைய சாரம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் நான் சொல்றது அந்த 41 பேர் இறந்து போன சம்பவம். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முழு காரணம் திமுக தான். அவங்க சதி பண்ணிட்டாங்க, காவல்துறையை வச்சு கரூர்ல 41 பேரை கொண்டுட்டாங்க. என்னை பத்திரமா கூட்டிட்டு உள்ள வந்து இப்படி நடந்தா அப்படி பண்ணுங்க, அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க அப்படின்னு இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் உள்ள போய் ஈயத்தை பூசின உடனே இப்படி நடந்தா அப்படி சுத்துங்க, அப்படி வந்தா எப்படி சுத்துவாங்க, அதே போல முதலமைச்சர் பேசியிருக்காரு. நான் இப்படி வந்தா நீங்க அப்படி பண்ணுங்க, நான் அப்படி வந்தா எப்படி பண்ணுங்கன்னு மேல ஒரு பெரிய திட்டம் போட்டு மொத்தமா மக்களை கொண்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. அவர் நரேஷன் செட் பண்ணல. கரூர் வழக்கு இப்படிப்பட்டது என்று அவர் சொல்லவில்லை. கரூர் வழக்கினுடைய தீர்ப்பை எழுதுகிறார். இந்த தீர்ப்பை அவர் எழுதுறதுக்கு உரிமை இருக்குமா? நீதிமன்றம் இது மாதிரியான கருத்து சொல்றதுக்கு விடுமா அப்படின்னா இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். கடந்த ஜனவரி மாசம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான வழக்கு விசாரிக்கப்படுது. அந்த வழக்கை விசாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த். அந்த வழக்கினுடைய துவக்க புள்ளி எங்க அப்படின்னா, ஒரு பெங்காலை சார்ந்த ஒரு பெண், அவங்க வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அது இல்லாம 8 வயசு குழந்தை இருக்கு. அந்த பெண்ணை நீங்க இந்தியரே கிடையாது, உங்களுக்கு இந்தியாவினுடைய குடியுரிமையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் இந்தியாவினுடைய பார்டர், அதாவது பெங்காலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அந்த பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்டர்ல கொண்டு விட்டுட்டாங்க. பங்களாதேஷ் நீ பங்களாதேசி இல்லை அப்படின்னு கைகழுவிருச்சு. இந்தியா நீ இந்தியனே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் குழந்தையும் கைகழுவிச்சு அந்த அம்மா நடுத்தருவில் நின்னாங்க. இதை பார்த்து கொந்தளிச்ச பல பேர் பத்திரிகையில கற்று எழுதினாங்க. அதுல குறிப்பாக இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில இருந்துச்சு. விசாரணையில் இருக்கும்போதே நிறைய கட்டுரைகளை முக்கியமான தலைவர்களே எழுதினாங்க, கபில் சிபல்லாம் கூட எழுதினாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த பாஜக அரசு நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு துஷார் மேத்தா அவர்கள் கோர்ட்லயே என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணையில உச்சநீதிமன்ற கோர்ட்ல இருக்கு. அதாவது சப்ஜுடைஸ் அப்படிம்பாங்க. ஒரு வழக்கு கோர்ட் விசாரணையில் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சப்ஜுடைஸ். இந்த சப்ஜுடைஸ்ல இருக்கும்போது எப்படி இது மாதிரியான ஒரு கவுண்டர் நரேஷனை வந்து கிரியேட் பண்றாங்க மீடியால, இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க. இதை எதிர்த்து பேசின கபில் சிபல் அவர்கள் இது பேச்சுரிமை அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. இது பேச்சுரிமைன்னு நீங்க ஆர்கியூ பண்ணலாம், பட் ஆனா ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அது குறித்து முக்கியமான ஆட்கள், குறிப்பாக கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு நரேஷனை பொதுவெளியில கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசினாங்க. யார் சொன்னது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொன்னார். அதே வழக்குல அதே பெஞ்சில் இருந்து இன்னொரு நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி ஊடகங்கள்ல பொதுவெளியில நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எங்களை பாதிக்காது, அதை வச்செல்லாம் நாங்க தீர்ப்பை எழுதிடுவோம்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஒரு கண்டனமான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வழக்கை உச்சநீதிமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ விசாரித்து கொண்டிருக்கும் போது அந்த வழக்கு குறித்து ஒரு கவுண்டர் நரேஷனோ இல்லை ஒரு நரேஷனையோ கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருக்கிற யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு இன்னொரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கடந்த 2023 இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்
கர்நாடகாவில் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, அதாவது முஸ்லீம் ஓபிசிக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது குறித்து ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். அந்த வழக்கும் கோர்ட்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கோர்ட்ல ஒரு வழக்கு விசாரணை இருக்கும்போது இது குறித்து பொலிட்டிக்கலா ஒரு ஹோம் மினிஸ்டர் எப்படி ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய திரு ஜஸ்டிஸ் நாகரத்னாவா இருக்கட்டும், இல்ல ஜஸ்டிஸ் KM ஜோசஃபா இருக்கட்டும், இது இல்லாம ஜஸ்டிஸ் அமானுல்லா, இவங்க 3 பேருமே இந்த வழக்குல ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதியால் விசாரித்து கொண்டிருக்கும் போது அது குறித்து கான்ஸ்டியூஷன் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு கவுண்டர் நரேஷன்லாம் வைக்கக்கூடாது, இல்லை எந்த நரேஷனையுமே கன்கரண்ட் நரேஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ விஜய் அவர்கள் கரூர் விவகாரம் குறித்து கரூர்ல என்ன பேசினாரு நமக்கு தெரியும், சட்டமன்றத்தில் அவர் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியும். இது இல்லாம ஆதவர்ஜுனா 2 அல்ல 3 முறை தொடர்ச்சியா கரூர் விவகாரம் குறித்து பல இடத்துல பேசிட்டார். இவங்க 2 பேர்த்தோட நரேஷனும் ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் பயன்படுத்தி இந்த கொலையை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி பச்சையா அவங்க உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இது. அவங்க அப்படி சொல்றாங்க. இது நரேஷன் செட்டிங் அப்படிங்கிறத தாண்டி சொல்யூஷனாவே சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வழக்கு ஆரம்பத்தில் விசாரிச்சது யாரு? ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசனுடைய ஒரு நபர் ஆணையம் விசாரிச்சாங்க. இதை விசாரிக்க கூடாது, ஸ்டாலின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, டெல்லியில சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு தாவேக அரசனுடைய முக்கியமான நபர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் டெல்லியில போய் உட்கார்ந்து 1 வாரம் லாபி பண்ணி இந்த வழக்கை டெல்லிக்கு கொண்டு போனோம் பல முயற்சி பண்ணாரு. அது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சுது. அதே போல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு உத்தரவிட்டாங்க, SIT அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க. யார் தலைமையில் அப்படின்னா, IG அஸ்ரா கார்க் தலைமையில் விசாரிக்க சொன்னாங்க. IG அஸ்ரா கார்க் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஒரு நேர்மையான அதிகாரி. இங்க இருக்கக்கூடிய இயக்க அரசியல் இருக்கக்கூடியவங்களை கேட்டா கூட IG அஸ்ரா கார்க் ஓரளவுக்கு நேர்மையா நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதே தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் ஹெட்டா யாரை கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னா, இதே அஸ்ரா கார்க்கு தான் கொண்டு போட்டாங்க. ஸோ அப்போ அஸ்ரா கார்க்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அஸ்ரா கார்க்கு ஒரு விசாரணையில் ஈடுபட்டார் அப்படின்னா சரியா இருக்கு அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை போட்டு தான் விசாரிக்க சொன்னப்போ கூட, அது நீதிமன்றமே விசாரிக்க சொன்னப்போ கூட இல்ல வேண்டாண்டு திருப்பி கோர்ட்டுக்கு போய் நேரடியா உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்க துவங்கினாங்க. எப்படி அப்படின்னா, அது ஒரு புது பேட்டர்ன்ல, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு குழு போட்டு, அந்த குழுல 2 IPS ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த IPS ஆஃபீஸர் ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சொனாலி மிஸ்ரா IPS, இன்னொருத்தங்க சுமித் சரண் IPS. இந்த 2 IPS இருப்பாங்க. அதில் குறிப்பாக அந்த வழக்கில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்த இல்லை தமிழ் கேடட்ஸா இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடாது, அதாவது தமிழர்களாகவோ தமிழ்நாட்டு கேடட் சார்ந்தவங்களாகவோ அந்த IPS அதிகாரிகள் இருக்கக்கூடாது, ஒரு IG ரேங்க்ல இருக்கணும். ஸோ இப்படிப்பட்டவங்க இந்த வழக்கை விசாரிக்கணும், அதாவது இந்த குழு விசாரிக்கணும். அதுவும் குறிப்பாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. CBI இந்த வழக்கை விசாரிச்சாலும் the panel is empowered to issue direction to ensure a fair, impartial and transparent probes and will receive monthly progress report directly from the CBI அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஒரு விசாரணை துவங்கினாங்க. வேற ஒன்றும் கிடையாது, CBI விசாரிக்கும். மாசம் இந்த வழக்குல என்ன அப்டேட்ஸ் என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த IPS குழு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் தான். அப்போ கரூர் விவகாரத்தை உச்சநீதிமன்றம் CBI போட்டு, அது இல்லாமல் ஒரு குழுவை போட்டு மானிட்டர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சீஃப் மினிஸ்டரும் முக்கியம். சீஃப் மினிஸ்டர் இந்த வழக்கு குறித்து பொதுவெளியில் நரேஷன் செட் பண்ணுறது சட்டப்படி தவறு. ஸோ அப்போ சட்டப்படி தவறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி திரும்ப 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 தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செய்கிறார், இவர் செஞ்சுட்டு இருக்கார். இதை யார் கண்டிக்கணும்? இது நியாயப்படி இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழு இதை கண்டிக்கணும். ஒரு சம்மன் கூட அனுப்பணும். சார், நீங்கள் போலீஸ் தான் செஞ்சுச்சுன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எந்த எவிடன்ஸின் அடிப்படையில், எந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்க, அதை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த விசாரணை இன்னும் துரிதமாக நாங்கள் செய்வோம். இல்லை உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா இது தப்பு அப்படின்னு அந்த குழுவாவது கண்டிக்கணும். இல்லை CBI தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குல்ல, CBI சொல்லணும், எப்பா இந்த வழக்கை தான் நாங்கள் கஷ்டப்பட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோமே, எங்கள்கிட்டயே போதிய ஆவணம் இல்லையே, உங்கள்கிட்ட ஏதோ வலுவான ஆவணம் இருக்கு, நீங்க தான் எல்லா இடத்துலையும் போனால் பேசுறீங்களே, அந்த ஆவணத்தை எடுத்துட்டு வாங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு CBI ஒரு சம்மன் அனுப்பிச்சு கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு கடிதம் கூட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் CBI இதை கேட்கவும் இல்லை, எச்சரிக்கவும் இல்லை.
இந்த குழு, அதாவது அஜய் ரஸ்தோகியோட குழு இருக்கு இல்லையா, அந்த முன்னாள் நீதிபதியினுடைய குழு, அந்த குழுவும் இவங்கள்ட்ட எந்த ஒப்பீனியனும் கேட்கல, இல்லை எதையும் கண்டிக்கவும் இல்லை. எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. இங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்காந்துக்கிட்டு இந்த வழக்கில் ஒரு ஒப்பீனியனை தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஆபத்து. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் போய் இவர் பல விஷயத்த பேசினார். கரூர் சம்பவத்தை தான் அதில் மையமான விஷயம். கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக தான். திமுக விடக்கூடாது. அதாவது எப்படி நீங்கள் 2026 இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டினீங்களோ அதே போல் காலங்காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் எந்திரிக்க விடாமல் நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்ல வர்றாரு, பை எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷனில் திமுக ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதாவது தாவேக்கா ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத தான் அவர் சொன்னார். ஸோ அப்போது கரூருக்கு இந்த 41 பேர் இறந்ததுக்கு அவங்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்குறோம், அதாவது அரசு பதவி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அங்கே என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்தை பண்ணார். இதில் என்ன வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, கரூரில் 4 தொகுதியில் அவர் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க, மீதி 3லேயே அவங்க தோத்துட்டாங்க. நேற்று கரூரில் அவர் பேசும்போதே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு 5 நிமிஷம் தான் எங்கள் குளத்தூரில் பேசினேன், அதுக்கே கொத்து பரோட்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசினார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகமாக பேசின இடம்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விக்கிரபாண்டி, அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிரியேட் பண்ண இடம், அதாவது விழுப்புரம் மாவட்டம், அங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அடுத்தது அரியலூர், அங்கேயும் 1 சீட்டு கூட ஜெயிக்கல. நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் பண்ணார், அங்கேயும் 1 சீட்டு கூட ஜெயிக்கல. திருவாரூரில் பிரச்சாரம் பண்ணார், அங்கேயும் ஜெயிக்கல. கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணார், அங்கேயும் 1 சீட்டு கூட ஜெயிக்கல. அவர் எல்லா இடத்துலையும் போய் முக்கி பேசினார், அங்கெல்லாம் எதுவும் ஜெயிக்கல. ஸோ அப்போ இவரை பற்றி சொல்கிறார் இல்லையா, நான் ஒரு 5 நிமிஷம் பேசினாலே ஃபயர் ஆயிரும் அப்படின்னு. அவர் 5 நிமிஷம் பேசி அவரெல்லாம் ஜெயிக்கலாம் இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவர் 107 தொகுதியில் தான் ஜெயிச்சார், 234. பேலன்ஸ் எல்லாமே தோற்று போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டப்பை கொடுக்க அவர் முயற்சி பண்ணார். அதே போல் அவர் எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரமாக இருக்குது. இது யாருடைய யுக்தி? வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா மோடி தான் அப்படி பண்ணுவார். எங்காவது ஃபாரினில் இருப்பார், இந்தோனேஷியாவில் இருப்பேன் அப்படிம்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த தீவுக்கு போயிருக்கேன் அப்படிம்பாரு. இல்லை நான் அமெரிக்காவில் இருக்காரு, நார்வேல் இருக்கார் அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பீகாரில் இருப்பார். என்னடான்னு கேட்டால் அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே பீகாருக்கு தேர்தலாக இருக்கும், தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 3 தொகுதியில் தேர்தலாக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு அவர் எங்கேயாவது இருப்பார், சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பார். திடீர்னு தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு வெளியே கிளம்பிடுவார். இது போல் விஜய் வீட்டில் இருப்பார், இல்லை செக்ரட்டரியேட்டில் இருப்பார், மக்கள்கிட்ட பேசவே மாட்டார், சந்திக்க மாட்டார். திடீர்னு தேர்தல் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட பேசிட்டு போயிடுவார். ஸோ அதே பேட்டர்னில் இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் வந்தார். பட் ஆனால் இவர் கரூரில் பேசி முடிச்சு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நேரடியாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் திரு S.A. தர்மேந்திர அதிகாரி மற்றும் ஜஸ்டிஸ் G. அருள்முருகன் அவங்க முன்னாடி வந்த ஒரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த 5 தொகுதிகள் இவங்க ரிசைன் பண்ண தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் சில சிக்கல்கள் இருக்குது வெற்றி தோல்வியில் அப்படிங்கிறதுனால இடைத்தேர்தலை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அஜெண்டாவுக்காக அவர் போனாரோ அந்த அஜெண்டா அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் இடைத்தேர்தலை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் 1 வாரத்துக்கு முன்னாடியே உத்தரவிட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் உத்தரவிடலை. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை சீட்டு காலி ஆகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பாஜக பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இன்னும் 10-12 கூட போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கான். பொறுமையாக வெயிட் பண்ணுவோம்ப்பா, இன்னும் 2 மாதம் ஆனால் இன்னொரு 4 பேர் அந்த பக்கம் வருவான், இன்னும் 2 மாதம் ஆனால் இன்னும் 4 பேர்த்த தாவேக்கா எடுக்கும். ஸோ அப்படி ஒரு பெரிய டீமையே அவங்க எடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் தேர்தல் நடத்திக்கலாம் அப்படின்னு பொறுமையாக எலெக்ஷன் கமிஷன் வெயிட் பண்ணிருக்கு. இதில் குறிப்பாக இவங்களை அதிமுகவிலிருந்து தாவேக்கா எடுக்கிறதே குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி வழக்கு போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கெல்லாம் நீதிமன்றங்களுக்கு வரும்போது எத்தனை எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் தேர்தல் நடத்துவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது அது பெரிய சர்ச்சையாக மாறும். அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக தேர்தல் நடத்த மாட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் ஏற்கனவே வென்ற வெற்றியிலே பல சர்ச்சை இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறதுனால, இது விசாரணையில் இருக்கிறதுனால இடைத்தேர்தலை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருக்காங்க இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜயனுடைய அஜெண்டா, அதாவது டோட்டல் கரூர் அஜெண்டா ஒரு ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. அதே போல் அதிரடியாக இன்னொரு உத்தரவு வந்துருச்சு. ஜஸ்டிஸ் CV கார்த்திகேயன் மற்றும் ஜஸ்டிஸ் R சக்திவேல் இவங்களும் அதிரடியாக நேற்றுக்கு 10/7/2026 ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இறந்து போனதில் 32 பேர்த்துக்கு இவங்க அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க. போகிற போக்கில் அரசு வேலை கொடுத்துட முடியாது, அதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது, ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய TNPSC இருக்குது பார்த்தீங்களா, அரசு வேலைக்காக தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சில விஷயங்கள் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அரசு விதிகள்லையும் சில விஷயங்கள் இருக்குது.
ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பொருந்துதா கரூர் வழக்குக்கு? அதாவது கரூரில் விஜயை பார்க்க வந்து ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கூட தான் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது அது ஒரு க்ளீனாக போலீஸ் பண்ண மிக மோசமான அத்துமீறல் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கோர்ட்லேயே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட் பேஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக காவல்துறைக்கு தொடர்பு இருக்குது. அதனால் வந்து இது ஸ்டேட் அட்ராசிட்டி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். பட் இது ஸ்டேட் அட்ராசிட்டியா? இது ஸ்டேட் அட்ராசிட்டியான்னு இது வரைக்கும் ப்ரூவ் ஆகலை. ஏன்னா இவங்க தான் காவல்துறைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசாரணையில் இன்னும் எதுவும் வெளியே வரல, சார்ஜ் ஷீட் எதுவும் போடலை. ஸோ இந்த சூழ்நிலையில் டிஎன்பிசியினுடைய ரூல்ஸில் இதெல்லாம் அலௌடா அப்படின்னு கேட்கறதுக்காக டிஎன்பிசி தரப்புல இருந்தும் சில கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது 21 ஜூலை நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து இந்த வழக்கில், குறிப்பிட்ட வழக்கில் அவங்களுடைய கருத்தை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர். இந்த வேலை கொடுத்தது, பை எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணது எல்லாமே நீதிமன்றம் வந்து ஒரு கடிவாளம் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நீதிமன்றங்கள் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதை பொறுத்து தான் இடைத்தேர்தலும் சரி, 32 பேர்த்துக்கு வேலை கொடுத்ததும் சரி, எல்லாமே ஒரு இறுதியான முடிவுக்கு வரும்.